திரௌபதி உள்ளிட்ட படங்களின் இயக்குனர் மோகன்ஜி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சினிமா இயக்குனர் திரௌபதி மோகன் அவர்கள் சற்று முன்பாக தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் என கண்ணீர் இல்லையா, கம்பளை இல்லையா, கடையடைப்பு இல்லையா, அத்தாள் இல்லையா, கடையடைப்பு. திரௌபதி மோகன் என்று அழைக்கக்கூடிய இயக்குனர் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயில்ல இருக்கிற பஞ்சாமிரத்துல ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் செவி வழியா கேள்விப்பட்டேன். இலங்கையில தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் வேணும்னே பிரியாணி கடையை திறந்து அதுல கருத்தடை மாத்திரையை கலந்து விட்டு இலங்கை தமிழருடைய வம்சத்தையே அழிக்க முயற்சி பண்ணா. நீங்களா ஆளு சைஸ் எடை போட்டீங்களே. பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டு பீஃப் லட்டு அப்படின்ற சர்ச்சை அடங்கி ஓய்வதற்குள் தமிழ்நாட்டில் உள்ள பழனி கோவிலில் தயாரிக்கப்படுகின்ற பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது. நடுவுல நீங்க சொல்றது பழனி பஞ்சாமிர்த நம்ம ஆதாரம் இல்லாம உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. அந்த நியூஸே வெளியே வராம அதை தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிர்தத்தையும் அழிச்சுட்டாங்க, வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு. யாரா பேசுறா அப்படி? அதான் ஊரே பேசுறேன், ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில்கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன். ஏற்கனவே அர்ஜுன் சம்பத் தமிழ்நாட்டில் இதே வேலையை பார்த்தான். தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க, அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சு முஸ்லிம்கள் அவங்களுடைய கடையில விற்கிற பிரியாணியில கருத்தடை மாத்திரையை கலந்துடுறாங்க அப்படின்ற ஒரு அரசியலை நீண்ட காலமாக இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அர்ஜுன் சம்பத் போன்ற அல்லக்கைகள் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அதையே இந்த மோகன்ஜியும் வாந்தி எடுத்திருக்கிறான். எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? முட்டை போண்டா என்றும் ஜட்டி திருடன் என்றும் எல்லோரும் அன்போடு அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய இயக்குனர் மோகன்ஜி அண்ணா. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்ட தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் கேமரூன் மோகன்ஜிக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டு இருக்கிறது. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. இந்த ஆண்மை குறைவை சரி செய்வதற்காக அவர் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை அணுகி இந்த ஆண்மை குறைவுக்கான சிகிச்சையை எடுத்துட்டு வர்றாரு. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரே சரியா போயிடும். ஐயோ செத்துருவனே, சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊருக்கு கஷ்டம். இந்த சூழல்ல தான் குரங்கில் இருந்து மனிதனாக எல்லாரும் பரிணாம வளர்ச்சி பெற்ற சூழலிலும் இன்னும் காட்டுமிராண்டியாக அந்த காட்டுமிராண்டி நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மோகன்ஜி என்கின்ற நபர், அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா, பழனி பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு மாத்திரைகளை கலந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாரு. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலக்கப்படுகிறது. உட்டியாடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நம்ம ரொம்ப பெருசா நினைக்கிற ஒரு கோயில்ல இருக்கிற பஞ்சாமிரத்துல ஆண்மை குறைவு ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்துதான் நான் செவி வழியா கேள்விப்பட்டேன். எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா, செவி வழியா செய்தி வந்துச்சுன்னு சொல்றான். செவி வழியா செய்தி வந்துச்சுன்னா அவனை நிக்க வச்சு செவிலே ஓங்கி ஒரு அறை விடணும். அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான பொய்யை கிளப்பி விட்டுருக்கிறான். என்னடா பாக்குற பண்ணி பயல, புரியுங்க சார், அவனை பிடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. பழனி கோவில் பஞ்சாமிர்த அந்த பிரசாதத்தில் கருத்தடை மாத்திரை கலந்திருக்கிறார்கள் அப்படின்றதற்கு என்ன ஆதாரம்? எல்லாரும் துண்டு சொல்ற 98 ஆண்மை குறைவு மாத்திரைகள் கலந்திருக்கிறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? சொன்ன அட்ரஸ், போன் நம்பர், பஸ் ரூட் நம்பர் தான் கேட்காத, சொன்னாங்க நான் சொல்றேன்.
அங்கேயும் தரக்கட்டுப்பாடு இருக்குது, ஆய்வு செய்வாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல ஆண்மை குறைவுக்கான மாத்திரைகள் கலந்துருக்கிறாங்க, கருத்தடைகளுக்கான மாத்திரையை வந்து கலந்துருக்கிறாங்க, எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னா அங்க வேலை செய்யறவங்க எனக்கு சொன்னாங்க, செவிவெளி செய்தி அப்படின்னு கூச்சமே இல்லாமல் இந்த எருமையை கூட சொல்லக்கூடாது, எருமைக்கு சூடு இருக்குது, சொரணம் இருக்குது. அப்ப எனக்கு இல்லைங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? இந்த நாய்க்கு எதுவுமே கிடையாது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இப்படி ஒரு பொய்யை அவதூறை கூச்சமே இல்லாம இந்த நபர் பரப்பிட்டு இருக்கிறாரு. இந்த நபரை தமிழ்நாடு அரசு காவல்துறை கைது செய்ய வேண்டும். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீர்த்துடுவோம். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு நேரடியாக தலையிட்டு இந்த பன்றியை வேட்டையாடி சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு இவன் ஏன் கூறான பார்த்தோம்னாக்க இவனுடைய படம் ரிலீஸ் ஆனிச்சு இல்ல, நேரா எச்ராஜா கிட்ட போய் தான் ஒரு பப்ளிசிட்டி. அதேதான் பப்ளிசிட்டி. அங்கதான் போய் காலில் விழுந்து காலில் கழுவி குடிச்சு இந்த படத்தை அப்படியே ப்ரமோட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்கிறேன். உனக்குலாம் வெக்கமா இல்லையா? அது எங்க இருக்கு? எச்ராஜா ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல பேசுறாப்புல, அதாவது ராமதாஸ் வந்து கருவறுத்து விடுவான். வன்னியருக்கு பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவறுத்து போடுவாங்க. இவ்வளவு கேட்டோன்னா அவன் காலில் விழுந்து அவனுடைய காலை தான் கழுவி கொடுப்பானாக்கா, ஏன்டா மோகன்ஜி உனக்கெல்லாம் உடம்புல ஏதாவது இருக்கா இல்லையா? ஏன்டா சொல்லிக்கிறேன்? முதுகுலாம் தெரியுதுடா. எல்லாருக்கும் உடம்புல சதம் இருக்குன்னு சொல்லுவோம், இவனுக்கு மண்டையிலையும் சதம் மட்டும்தான் இருக்கு. ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. இவ்வளவு பேசுறான்ல, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஆளு எச்ராஜா. இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றது பாமக. இப்ப எதுக்காக அவனை கூப்பிட்டு எப்படி நீ உருப்படாம போறதுக்கு காரணம் இதுதான். உங்க வளர்ப்பு சரியில்லை, உங்க அப்பா அம்மாவை சொல்லணும். அங்க எப்படி லட்டு, இங்க ஒரு பழனி பஞ்சாமிரம். அதை வந்து இந்த இவரை வச்சு செய்யறாங்களா? ஒரு ஆளு மசுன்னு இவ்வளவு செஞ்சுட்டு இருக்காங்களா? நான் யாருன்னு தெரியுமாடா? நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க ஒரு பவன் கல்யாணம், இங்க ஒரு குண்டு கல்யாணம். தட்ஸ் ஆல் இவராங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அப்ப இங்க இவனை வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு இது ஆந்திராவோ தெலுங்கானாவோ கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. இப்ப அது மட்டும் இல்ல, இங்க உள்ள அந்த பழனி கோயிலுக்கு யாரெல்லாம் போயிட்டு வந்து அல்லது அந்த பிரசாதத்தை யாரெல்லாம் சாப்பிட்டீங்களோ நக்கினீங்களோ எல்லாருடைய பிறப்பையும் அவன் கொச்சைப்படுத்துறான். எல்லார் வீட்டுல உள்ள பெண்களையும் அவன் கொச்சைப்படுத்துறான். எல்லா பெண்களையும் அவன் இழிவுபடுத்திருக்கான். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டான். ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.